மதுரை மாநகருக்கு உட்பட்டிருக்கிற சத்தியமூர்த்தி நகர் என்கிற பறவை சத்தியமூர்த்தி நகரில் இருக்கிற மக்கள், காட்டுநாயக்கத்தின் சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் வேண்டும் என்று கடந்த 10 நாட்களாக அமைதியான முறையிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கை முழுக்க முழுக்க நியாயமானது. காட்டுநாயக்கர்களுக்கு எஸ்டி சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை இருக்கிறது. தந்தைக்கு தாய்க்கு சான்றிதழ் இருந்தால் பிழைக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த எஸ்டி சான்றிதழ் கொடுத்தாக வேண்டும் என்கிற அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது. உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் மீறி இங்கே இருக்கிற ஆர்டிஓ அவர்கள் பெற்றோருக்கு சான்றிதழ் கொடுத்தால் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சான்றிதழ் கொடுக்க மாட்டேன் என்பது அரசு விதிகளுக்கு முரணானது, எதிரானது. நான் அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரசாணையை மீறி ஒரு ஆர்டிஓ செயல்படுகிறார் என்றால் அவர் மீது நீங்கள் ஏன் நடவடிக்கை 10 நாட்களாக எடுக்கவில்லை? மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏன் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே தலையிட்டு அந்த மக்களுக்கு சான்றிதழ் கொடுங்கள் விதிப்படி என்று ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? எனவே இந்த அநியாயமான அக்கிரமான போக்கை நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். உடனடியாக அந்த மக்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்குகிற அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஆதிவாசி மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு 7% இடஒதுக்கீடு இருக்கிறது, 8% இருக்கிறது. இவர்களுக்கு சான்றிதழ் கிடைத்தால் இந்த வீட்டு பிள்ளைகள், நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எஸ்டி மக்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வட மாநிலங்களில் இருக்கிற எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கியவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து வேலை புரிகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுடைய தவறான நடவடிக்கை தான். உரிய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற எஸ்டி மக்களுக்கு வேலை கிடைக்கல, மருத்துவம் படிக்க முடியல, உயர் படிக்க போக முடியல. ஆனால் இதையெல்லாம் வட மாநிலத்தினர்கள் பயன்படுத்துகிற வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது. எனவே ஒரு தலைமுறையாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு அந்த எஸ்டி சான்றிதழை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு, சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் தெரிவித்தேன். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நேற்று ஆளுநர் கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இந்த பழங்குடியினர்களை வெறும் வாக்குக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அந்த காட்டுநாயக்கர் சமூகத்துக்கு இது மாதிரி சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது இது வாக்குக்காக யாரும் பயன்படுத்தாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களுடைய மக்கள் தொகையே மொத்தத்தில் 1% தான் இருக்காங்க. இந்த 1%க்காக மக்கள் இதை வச்சு வாக்குகளுக்காக பயன்படுத்துவாங்க. இது 99% மக்கள் மற்றவங்க இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப குறைவானவர்கள். இந்த 1% மக்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுத்தா கூட அவங்க இந்தியா பூரா போய் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இதை வாக்கு வங்கியாக ஆளுநர் சொல்லி திசை திருப்புவதோ, ஏதோ வாக்குக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் ஒரு விசாரணை நடக்கும்போது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க 22 பேர். ஒரு விசாரணை நடக்கும்போது உங்களுக்கு அந்த சான்றிதழ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது அரசினுடைய, ஏன்னா 10 நாளாக நடக்குது, அரசின் கவனத்துக்கு போகாமல் இருக்காது. இருந்தாலும் இதை வந்து இன்னும் கொடுக்குறக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அப்படியெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தால் அது தவறுங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் போன வருஷம் ஒரு விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுத்துருக்கு. அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. பெற்றோர்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயம் சான்றிதழ் கொடுக்க வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி அதை மீறிட்டு ஆர்டிஓ கலெக்டர் அது கொடுக்க முடியாது சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த அரசாணை தப்புன்னு அவங்க சொல்லணும். அரசாணை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் அரசாணைக்கு விரோதமாக செயல்படுவது கண்டனத்துக்குரியது. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. முதலமைச்சரை நேரில் சந்தித்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிற போது நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சர் சந்திக்கிற போது இந்த கோரிக்கை அவர்கிட்ட எடுத்து போவோம். இல்லைன்னாலும் நாளைக்கே எங்களுடைய மனுக்கள் மூலம் இந்த கோரிக்கை அவருக்கு தெரியும். மேலும் 135 மாணவர்கள் வந்து தங்களோட டிசியை கேட்டு போராட்டம் வர பண்ணியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக கல்வித்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கலைன்னு இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு ஆதங்கம். அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்ம வற்புறுத்துறோம். நன்றி. நன்றி.